அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறபடியால் நீங்கள் அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். எப்பேற்பட்ட சவால்களா இருந்தாலும் உங்களால் சாதிக்க முடியும். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும். பாருங்க, நியாயாதிபதிகள் 14:5-6. அப்படியே சிம்சோனும் அவன் தாய் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். இவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். எப்படி இருந்திருக்காங்க பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல. நம்மளால பேப்பர் தான் கிழிக்க முடியுது பாருங்க. கறிக்கடையிலே பாருங்க, அவங்க அதை வச்சு வெட்டி அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சா 2 பேர் வேணும். பலாப்பழத்தை உரிக்க கூட 2 பேர். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா வசனம் போட்டிருக்கு, சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல் கிழித்து போட்டானா. அப்படின்னா என்னன்னா, அசாதாரணமான காரியங்களை செய்தானா, நம்ப முடியாத காரியங்களை செய்தானா, விவரிக்க முடியாத காரியங்களை செய்தானா. சரி, இது என்ன அப்படின்னா, இவர்கள் ஒரு பிரயாணத்திற்கு புறப்படுகிறார்கள். அந்த பிரயாணத்திற்கும் அந்த முடிவுக்கு வர்ற நேரத்துல என்ன நடக்குது? ஒரு பாலசிங்கம் இருக்குது. அப்ப உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், என்ன பிரதர், ஆண்டவரை நம்பிதான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், முடிய போற நேரத்துல ஒரு பிரச்சனை, முடிய போற நேரத்துல எதிர்பாரா ஒரு பிரச்சனை, முடிய போற நேரத்துல எதிர்பாரா ஒரு சிக்கல். இதை நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை அபிஷேகித்து, கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை ஜெயிக்கும்படியாய் வைக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை அந்த சவால்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வைக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை அந்த சூழ்நிலை அப்படியே முடித்து போடும்படியாக வைக்கும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமென். அப்போ ஒரு பாலசிங்கம் இவனுக்கு எதிராக வருகிறது. சோ அட்டாக் எங்கன்னா உங்களுக்கு விரோதமா. ஏன் எங்க குடும்பத்துக்கு இதாச்சு அட்டாக்? உங்களை இல்லையா? அப்போ இவன் என்ன செய்கிறான்? ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல் கிழித்து போட்டான். சரி, எப்படி இவனால முடிஞ்சிச்சு? எப்படி அசாதாரணமா காரியங்களை செய்யறான்? 13 கடைசி வசனத்தை பாருங்களேன். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். அனாயிண்டிங். ஆமென். அப்போ அனாயிண்டிங் உங்க மேல இருக்கும் என்று சொன்னார். இங்கேயும் பாருங்க, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். அப்போ உங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. அருமையானவர்களே, என் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. இந்த கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும் பொழுது நாம் வல்லமை உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த பிசாசின் எந்த சக்தியா இருந்தாலும், இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பவரா இருந்தாலும் சரி, இந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்கு முன்னாடி, இந்த அனாயிண்டிங்க்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஆமென். எனவே இந்த பிரயாணத்தை நீங்க வெற்றியாய் முடிப்பீர்கள். ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, எப்ப முடியும் எப்ப முடியும், ஏன் இது? இனிமே அப்படி கேட்காதீங்க. ஆண்டவர், இந்த அபிஷேகத்தினால என்னை நடத்துங்கன்னு கேளுங்க. மலைகளை அப்படியே நொறுக்கி போடுவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். உங்களுக்கு எதிராய் வருகிறது தானே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவாய் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வீர்கள். அடைய வேண்டிய இலக்குகளை அடைவீர்கள். பெற வேண்டிய நன்மைகளை பெறுவீர்கள். எல்லா தடையும் உடைத்து போடுவீர்கள். கர்த்தருடைய அபிஷேகம் அதை செய்யும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.